சில நாட்களாகவே சாம்சங் கேலக்ஸி நோட் 10ஓட லீக்ஸ் தான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபோன் ஆகஸ்ட்டில் தான் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ் கூட இப்போ லீக் ஆகிருக்கு. இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. சாம்சங் கேலக்ஸி S10, S10 ப்ளஸை விடவே கம்மியாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரில் பஞ்ச் ஹோலோ நாச்சோ எதுவும் இல்லாததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஃபோனில் பஞ்ச் ஹோல் ஃப்ரண்ட் கேமரா இருக்க போகுது. இது சாம்சங் S10, S10e மாதிரி இல்லை. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா நடுவில் இருக்க போகுது. எனக்கு இது நல்ல ஐடியாவாக தெரியலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10ல் நம்ம S10, S10 ப்ளஸில் பார்த்த மாதிரியே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் இருக்கும். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மெயின் கேமரா, ஒரு வைட் ஆங்கிள் கேமரா, ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. ஆனால் சாம்சங் இந்த தடவை சாம்சங் கேலக்ஸி நோட் 10ங்கிற மாடலை மட்டும் லான்ச் பண்ண போகிறது கிடையாது. நோட் 10 ப்ரோங்கிற ஒரு ப்ரோ மாடலும் இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ரோவில் 4வது ஒரு கேமரா இருக்க போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் கேமரா இருக்க போகுது. இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் கேமரா இருக்கிறனால இந்த ஃபோனில் கண்டிப்பாக போர்ட்ரேட் மோட் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10ல் சாம்சங் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வருத்தமான செய்தியும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் சாம்சங் ஹெட்ஃபோன் ஜாக்கர் ரிமூவ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனில் மட்டும் கிடையாது, இனிமேல் லான்ச் ஆக போகிற எந்த சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லையும் ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்க போகிறது கிடையாது. இந்த சாம்சங் நோட் 10 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றிய உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரிப்பட்ட நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.